1 minute, sir. Yeah, good evening, students. இப்ப நம்ம எந்த எக்ஸசைஸ்ல இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 1.3ல இருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்றது, ஸோ எக்ஸ்பெஷலி மேத் மல்டிப்ளிகேஷன்ல பார்த்த அதே கான்செப்ட் தான் ரிவர்ஸ்ல செஞ்சா தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் டிவிஷன். சரியா? ஸோ என்ன பார்த்தோன்றது ஞாபகத்துல இருக்கா? எக்ஸசைஸ் 1.3ல நம்ம சிக்ஸ்த் சம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் சிக்ஸ்த் சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன்ல என்னென்ன கான்செப்ட் பார்த்தோன்றத ஒரு ரீகேப்சுலேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அடுத்த கான்செப்ட் மூவ் ஆன் பண்ண முடியும். சரியா? ரெடியா? சரி. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.3ல பார்த்த கான்செப்ட்ஸ் என்னன்னா, தசம எண்களின் பெருக்கல். இங்கிலீஷ்ல டெசிமல் நம்பர்ஸை எப்படி எல்லாம் பெருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த வீடியோஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். மாதிரி மூலமாக பெருக்குதல். ஸோ மாதிரி மூலமாக தசம எண்களின் பெருக்கல். சரியா? செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா மொதல் எத்தனை மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கான்செப்ட் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பரப்பளவு மாதிரி மூலமாக பெருக்குதல்னு சொல்லி பார்த்தோம், மாதிரி மூலம் பரப்பளவு மூலம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்த்தோம்னா, தசம எண்களை 10, 100, 1000 பெருக்குதல். தசம எண்களை 10, 100 மற்றும் 1000, 1000 அதை தவிர இடிசின்னு போடுறேன், இடிசின்னா எக்ஸெட்ரா பெருக்குதல். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லாஸ்டா ஒரு கான்செப்ட்ஸ் பார்த்தோம், அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல லாஸ்ட் கான்செப்ட் பார்த்தது என்னன்னா, நான் தமிழ்லையும் சொல்லிடுறேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். எக்ஸசைஸ் 1.3ல தசம எண்களின் பெருக்கல்ல என்னென்ன மெத்தட்னா, மாதிரி மூலமாக பெருக்குதல் அப்படின்னா டயக்ராம்ஸ் வச்சு நம்ம பெருக்கணும். சரியா? ஸோ டயக்ராம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்து பெருக்கியிருந்தோம். அடுத்து என்ன பண்ணிருந்தோம்னா, தசம எண்களை எதாலெல்லாம் பெருக்கணும்னா 10ஆல பெருக்கணும், 100ஆல பெருக்கணும், 1000ஆல பெருக்கி மெத்தட்ல செஞ்சோம். அடுத்து தசம எண்களை முழு எண்களால் பெருக்கணும். தசம எண்களை முழு எண்ணால். ஸோ தசம எண்களை முழு எண்களாலும் பெருக்கணும். ஸோ இப்ப என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பெருக்கலுக்கு படிச்சோமோ அதே கான்செப்ட் வகுத்தலுக்கும் அப்ளிகபிள். ஸோ இதோட வைஸ் வெர்சா தான் வகுத்தல். சரியா? ஸோ இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், என்னென்ன சொல்லி படிச்சோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ டெசிமல் நம்பர் பை மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம்ல சொல்லி பார்த்தாச்சு, அதுதான் மாதிரி மூலமாக பெருக்குதல். இங்கிலீஷ்ல என்ன சொன்னா, செகண்ட் மெத்தடுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ டெசிமல் நம்பர் பை 10, 100, 1000 எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மாடல் என்ன பார்த்தோம்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ டெசிமல் நம்பர் பை ஹோல் நம்பர். சரியா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ டெசிமல் நம்பர் பை அனதர் டெசிமல் நம்பர்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த விஷயங்கள். இப்ப நம்ம சிக்ஸ்த் சம்ம செஞ்சிடலாம். சரியா? எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற சிக்ஸ்த் சம் என்னன்றது பார்த்துடலாமா? நான் கொஸ்டின் ரீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு வரைபடத்தாளின் விலை ஒரு வரைபடத்தாளின் விலை 1 ரூபாய் 50 பைசா ஆகும்.
ராதா ஒரு செருக்கோடு தயாரிக்க 20 வரைபடத்தாள்களை வாங்குகிறாள் என்றால் அவள் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா செருக்கு. செருக்கோடுனா இது ஒண்ணும் புது வார்த்தை கிடையாது. இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்குறோம்ல, அதுதான் செருக்கோடு. இங்கிலீஷ்ல ஷி விஷ் டு வாண்ட் அப்படின்றது. சரி, அவளுக்கு வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு வாங்குற விஷயம். சரியா? அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு வரைபடத்தாளின் விலை. சோ ஒரு வரைபடத்தாளின் விலை என்ன கொடுத்திருக்காங்க? விலைனா என்ன சிம்பல் போடணும்? ரூபாய் சிம்பல் போடணும். ரூபாய் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ₹1 50 பைசா. அந்த குழந்தை இது மாதிரி எத்தனை தாள் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, வரைபடத்தாலாம் லைக் கிராஃப் ஷீட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ அது மாதிரி எத்தனை தாள் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா 20 தாள். ஒரு வரைபடத்தாளின் விலை ₹1.50 எனில் 20 வரைபடத்தாளின் விலை 20 வரைபடத்தாளின் விலை எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 20 எதால பெருக்கணும்? 1.50 பெருக்கணும். சரியா? சோ எப்படி பெருக்கணும், என்ன ஏதுன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அஸ் யூஷுவல் டெசிமல் பாயிண்ட்ஸை மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த டெசிமல்ஸை இக்னோர் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். சரியா? சோ இங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். டீச்சர் 1.50 சொல்லியே கன்சிடர் பண்ணுமா, இல்ல 1.5 சொல்லி கன்சிடர் பண்ணலாம்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா தசமஸ்தானங்களின் வலது புறம் தேவையை பொறுத்து நம்பர் ஆஃப் ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணோமா, தசம எண்களின் வலது புறம் தேவையை பொறுத்து இந்த சைபர்னா ஜீரோ நம்ம இன்க்ளூட் பண்ணோம். இப்ப 1.50 வச்சாலும் ஒண்ணுதான், 1.5 சொல்லி வச்சாலும் ஒண்ணுதான். சோ அப்ப 15 எதால மல்டிப்ளை பண்ணணும்? 20 மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? வித்தவுட் டெசிமல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்டா நம்ம டெசிமல்ல கேரி அவுட் பண்ணிக்கணும். சரியா? எங்க மல்டிப்ளை பண்ணுங்க? 0 0 into 5 becomes 0, 0 into 1 becomes 0, 2 5s are 10. 10ல நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் அண்ட் 3 வந்து ஒரு நம்பர் வராதுன்றதுனால நம்ம அந்த இடத்துல நம்பரை வேல்யூஸ் எழுதக்கூடாதுன்றதுக்காக இந்த பிளஸ் சிம்பல் போட்டிருக்கேன். ஸோ 5 2s are 10க்கு 0, ரிமைண்டர் 1 கேரி அவுட் பண்ணுவோம். 1 2s are 2, 2 plus 1 என்ன ஆன்சர் வரும்? இங்க 3 வருமா? நான் கரெக்டா போட்டிருக்கேனா, எதுவும் தப்பா போட்டிருக்கேனா? சரி, அப்ப எங்க ரோஸ் வைஸ் ஆட் பண்ணிருங்க. அப்ப என்ன வந்திருக்கு? 3 0 0. இதுக்கு சிம்பல் என்னது? ருப்பீஸ். சரியா? இதுதான் ரூபாயோட சிம்பல். ஓகே, இந்த இடத்துல ஏரோ மார்க் போடுவோம், ஞாபகம் இருக்கா? ஏரோ மார்க் சிம்பல் போட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பல் எதுக்கு அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டெப். இந்த இடத்துல எது கவனிக்கணும்? கொடுத்திருக்க டிஜிட்ல 2 ஸ்தானம் தள்ளி இருக்கு. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி வைக்கணுமா, ஒரு ஸ்தானம் தள்ளி வைக்கணுமா, எங்க யோசிச்சு சொல்லுங்க. ஸோ 2.50 என்னன்னு சொல்லிக்கலாம். சாரி, 20 into 1.50 1.5 கன்சிடர் பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. தசம எண்களின் வலதுபுறம் தேவையை பொறுத்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க 20 into 1.5 ஏன்னா இந்த ஜீரோவை இக்னோர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்ப எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரே ஒரு டிஜிட் தான்ப்பா இருக்கு. அப்படின்னா கரெக்டா ஒரு டிஜிட் தள்ளி ஏரோ மார்க் வச்சோம் அப்படின்னா எங்க வந்திருக்கோம்? 30.0. சரியா? சோ அப்ப அந்த குழந்தை 20 வரைபட தாள்கள் வாங்குறதுக்கு கடைக்காரங்கிட்ட எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கணும்னு சொன்னா ₹30 கொடுத்து வாங்கியிருக்கணும். சொல்ற விஷயம் புரியுதா? கண்டிப்பா இந்த கேல்குலேஷனை பேப்பர்ல எக்ஸாம் டைமிங்ல எப்படி சொல்றது, நோட் புக்கை ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணி ரஃப் காலம்ல போடுங்க. பேப்பரோட லாஸ்ட் எக்ஸாம் பேப்பரோட லாஸ்ட் பேஜ்ல எல்லாம் போட்டுறாதீங்க. அப்பதான் கிராஸ் செக் பண்ணி பழகுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? எங்க ஆன்சர் எழுதிக்கோங்க நோட் புக்ல. அப்ப ராதா செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு கடைக்காரருக்கு? ₹30. இப்ப இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வச்சிருக்கேம்மா.
செஞ்சுட்டீங்களா? சரி, நம்ம இப்போ செவன்த் சம் போறோம். செவன்த் சம் எந்த கான்செப்ட்? செவன்த் ரோமன் லெட்டர்ல என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, மொத்தம் எத்தனை சம்ஸ் இருக்கு, மொத்தம் சம்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இது எந்த கான்செப்ட்ன்றத சொல்றேன். செவன்த் ரோமன் லெட்டர்ல செவன்த் கொஸ்டின்ல மொத்தம் 9 சப்டிவிஷன் இருக்குப்பா. இந்த 9 சப்டிவிஷன்ஸ் என்ன சொன்னோம், திருப்பியும் சொல்றேன். மல்டிபிளிகேஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ்ல என்ன செஞ்சு பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் திருப்பி திருப்பி சொல்றேன் நினைக்காதீங்க, அந்த ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் என்ன படிச்சிருக்கோம், அடுத்து அந்த படிச்ச விஷயங்கள் எதுக்கு உங்களுக்கு இத்தனை தடவை சொல்றேன்னா, என்ன படிச்சோன்றதை ஒவ்வொரு தடவைக்கும் புதுசு புதுசா படிக்கிறோம். ஸோ அதனால நமக்கு நம்மளே ஞாபகப்படுத்திக்கிட்ட மாதிரி ஆச்சு. அதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல இந்த கான்செப்ட் எப்படி கனெக்ட் பண்ண போறோம்ன்றதும் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் ஆச்சு. சொல்றது புரியுதா? ஸோ மல்டிபிளிகேஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ்ல என்ன சொல்லி பார்த்திருக்கோம், மொத்தம் என்ன கான்செப்ட் பார்த்தோம், இப்ப மைண்டா பார்த்தோம்ல. So multiplication on decimal numbers என்ன பார்த்தோம்? 10, 100, 1000, etc. அப்படின்றத பார்த்தோம். அடுத்து multiplication of decimal by another decimal number பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? multiplication of decimal number by whole number பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இப்ப புரியுதா? இந்த டயக்ராம் போட்ட உடனே தமிழ்லயும் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்ப இங்க இங்கிலீஷ்ல எழுதிட்டு டயக்ராம்ஸ் போட்டிருக்கேன். சொல்றது புரியுதா? சோ இப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 பை மல்டிபிளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 சொல்லி இது எந்த ரோம லெட்டர்ன்றதையும் சொல்லிடுறேன். எக்ஸசைஸ் 1.3ல நம்ம இது ஃபுல்லா இந்த கான்செப்ட்ஸ் ஃபுல்லா ஃபோர்த் சம்ல மொத்தம் எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்குன்னா 8 சம்ஸ் பார்த்தோம். ஃபோர்த்ல 8 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை அனதர் டெசிமல் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தது எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போற செவன்த் சம். சரியா? செவன்த் கொஸ்டின்ல தான் இந்த கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை ஹோல் நம்பர்ன்றது ஃபர்ஸ்ட் சம். சரியா? என்ன மேம் ஃபர்ஸ்ட் இது எழுதிருக்கீங்க, செகண்ட் இது எழுதிருக்கீங்களா, ஒரி பண்ணாங்க. ஜஸ்ட் 3 மாடல் ரோமா லெட்டர்ல புக்ல கொஸ்டின் நம்பர்ஸ் தான் மாத்தி கொடுத்துருக்காங்களே தவிர கான்செப்ட் இதேதான். நல்லா இந்த மைண்ட் மேப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே அப்படியே டிட்டோ நான் என்ன செய்ய போறேன்னா ரிவர்ஸ்ல செஞ்சா அது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு அப்ளிகபிள். சொல்றது புரியுதா? ஸோ இன்னைக்கு மட்டுமே இந்த கான்செப்ட் நம்ம தமிழ்லயும் பார்த்தாச்சு, இங்கிலீஷ்லயும் பார்த்துருக்கோம். சரி, இப்ப நம்ம அப்ப செய்ய போற கான்செப்ட் என்னது? இப்ப செவன்த் ரோமன் லெட்டர் யாராவது பார்த்து சொல்லுங்க. இந்த இருக்கு, இதுதான் செவன்த் ரோமன் லெட்டர். இங்க பார்த்து சொல்லுங்க. 3.6 0.3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மல்டிபிளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை அனதர் டெசிமல். புரிஞ்சா? அடுத்து இங்க கிராஸ் செக் பண்ணுங்க. எங்க 52.3 இன்டூ 0.1 இருக்கு. ஸோ இந்த பக்கமும் டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெசிமல் நம்பர்ஸ் எதால மல்டிப்ளை பண்றோம்? அகைன் டெசிமல் நம்பர்ஸால மல்டிப்ளை பண்றோம். அப்ப இது எந்த கான்செப்டுக்கு கீழே வரும்? மல்டிபிளிகேஷன் ஆஃப் டெசிமல் நம்பர் பை அனதர் டெசிமல் நம்பர்ன்ற கான்செப்ட்ல தான் இப்ப நம்ம படிக்க போறோம். சரியா? சம் செய்யலாமா? செவன்த் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சம் 3.6 இன்டூ 0.3 ரெண்டு சம்மா செய்யலாம். அடுத்து செகண்ட் சம் 52.3 இன்டூ 52.3 எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? 0.1 ஆல மல்டிப்ளை பண்ணணும். எங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? மல்டிபிளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை அனதர் டெசிமல்னா கொடுத்திருக்க நம்பரை அப்படியே எழுதிருங்க. அப்படியே எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு லேட்டரா நம்ம மொத்த நம்பர் ஆஃப் டெசிமல்ஸை கவுண்ட் பண்ணி போட்டுக்கிருவோம். 3 டேபிள் எது வரைக்கும் சொல்லணும்? 6 வரைக்கும் சொல்லணும். ஸோ 6 3s are 18க்கு 8 அப்படியே எழுதிருவோம். ரிமைண்டர் 1 நெக்ஸ்ட் டிஜிட்க்கு கேரி அவுட் பண்ணுவோம். 3 3s are 9, 9 plus 1 என்னன்னா 10. ஸோ அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 108. ஓகே, இது வரைக்கும் கரெக்டா பண்ணிடுவோம், ஏன்னா ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். இப்ப எங்க தப்பு பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம தசம ஸ்தானங்கள்ல புள்ளி வைக்கிற இடத்துலதான் தப்பு பண்ண சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இருக்குன்றதுனால நம்ம தப்பு பண்ணலாமா? கிடையாதுல்ல. மார்க் வேணும்னா அந்த தப்பை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்.
சோ என்ன செய்யணும், முதல் நம்பர்ல ஒரே ஒரு டெசிமல் பிளேஸும் ரெண்டாவது நம்பர்ல ஒரு டெசிமல் இருக்கு. சோ மொத்தம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கு, திருப்பி சொல்றேன், முதல் நம்பர்ல ஒரே ஒரு டெசிமல் பிளேஸும் ரெண்டாவது நம்பர்லயும் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கு. சோ மொத்தம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் தள்ளி நான் புள்ளி வைக்கணும், ஃபைனல் ஆன்சர்னா 2 டெசிமல் பிளேசஸ். அப்ப 3.6 இன்டூ 0.3யோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 1.08. சொல்றது புரியுதா? வானது ரைட் டு லெஃப்ட், வலது புறம் இருந்து இடது புறம் தான் புள்ளி வைக்கணும். அதுக்கு தான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன். இந்த ஏரோ மார்க் சிம்பிள் என்ன, வலதுல இருந்து இடது புறம் தான் புள்ளி வைக்கணும். ஸோ அப்ப ஆன்சர் வந்து 1.08. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். சரியா? செகண்ட் சம் போடலாமா? ஓகே, செகண்ட் சம் போயிடலாம். என்ன செய்யணும், நார்மலா நம்பரா கன்சிடர் பண்ணணும். 5 2 3 அத 1 எங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளவு பெரிய விஷயமா? என்ன இருக்கும், 1 3 3, 1 2 2, 1 5 5. சரி, மல்டிபிளிகேஷன்லாம் தப்பு பண்ண மாட்டேன்றோம். இப்ப டெசிமல் எழுதும் போது யார் கரெக்டா எழுதுறான்னு பாக்குறேன். 52.3 இன்டூ 0.1 எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டிஜிட்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ், செகண்ட் நம்பர்லயும் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ். ஸோ மொத்த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் இந்த சம்முக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 2 டெசிமல் பிளேஸ். முதல் நம்பர்ல ஒரு டெசிமல் பிளேஸ், செகண்ட் நம்பருக்கு ஒரு டெசிமல் பிளேஸ். ஸோ 2 டெசிமல் பிளேஸ் தாண்டி புள்ளி வைக்கணும். அப்ப ஏரோ மார்க் இண்டிகேஷன் போடுவோமா? அப்ப போட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கிறோமா? ரெகுலரா செஞ்சு செஞ்சு பழகும் போது ஆட்டோமேட்டிக்கா கை எழுத தோணிரும். அப்ப என்ன அர்த்தம், 5.23 எழுதணும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த ஏரோ மார்க் இண்டிகேஷனோட மீனிங் என்னன்னா, வைக்கிற தசம எண்களை எப்படி வைக்கணும், வலது புறத்துல இருந்து இடது புறமா புள்ளி வைக்கணும். நம்பரை கவுண்ட் பண்ணிட்டு வலது புறத்துல இருந்து இடது புறமா நம்பரை கவுண்ட் பண்ணி தான் இந்த புள்ளி வைக்கணும். சொல்றது புரியுதா? எங்க எழுதிக்கோங்க பாப்போம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இந்த எக்ஸசைஸை நம்ம முடிச்சிடணும். சரியா? குட்டீஸ், சம் புரியலன்னா கேளுங்க. செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சப்பெல்லாம் சரி. இப்ப எத்தனை சம் முடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் முடிச்சிட்டோம். சரி, தேர்ட் சம் பண்ணலாமா? 7th ரோமன் லெட்டர்ல தேர்ட் சம் செய்ய போறோம். சரியா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 5 3 7.4 இன்டூ 0.2 சொல்லி கொடுத்துருக்காங்க. 537.4 2ஆல பெருக்கணும். ஸோ 5 3 7 4 2. ஸோ கொடுத்துருக்க நம்பரை தசமஸ்தானங்கள் இல்லாம கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டு லேட்டர் பார்ட் நம்ம டெசிமல் பிளேசஸை கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ எங்க மல்டிப்ளை பண்ணுங்க, 4 2s are 8, 7 2s are 14, 14க்கு 4 மட்டும்தான் போடுவோம். ரிமைண்டர் 1 கேரி அவுட் பண்ணுவோம். 3 3s are 6, 6 plus 1 7, 5 2s are 10. சரியா? ஸோ அப்ப இதோட ஆன்சர் என்னது, 10748, 10,748. இது இந்த சமயம் இதோட முடிச்சிடலாமா? கிடையாதுல்ல. கொடுத்துருக்க நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க, டெசிமல்ல கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும், 537.4 இன்டூ 0.2 ஆன்சர் என்ன செய்யணும், ஏரோ மார்க் போட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் போடுவோமா? ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஞாபகப்படுத்திக்கோங்க. உங்களை நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க. யாராவது சொல்லலாம்ல? சரி, ஸோ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஒரே ஒரு தசமஸ்தானம் இருக்கு, செகண்ட் நம்பர்லயும் ஒரே ஒரு டெசிமல் பிளேசஸ் இருக்கு. தசமஸ்தானம்னா டெசிமல் பிளேஸ். ஸோ மொத்தம் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். எங்க 1 0 7 4 8 எழுதும் போது கொஞ்சோண்டு கேப் விட்டு எழுதுங்க குட்டர்ஸ். அப்பதான் நம்ம டெசிமல் பிளேஸை எங்க வைக்கணும்ன்றது தெரியும். ஸோ 2 டிஜிட் தள்ளி வச்சோம்னா எங்க இங்க வருமா? அப்ப எப்படி ரீட் பண்ணுவீங்க,
107.48 தான் இதோட ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, ஏன்ற ரீசன் சொல்றேன். 0.6 into 0.06. இதை எப்படி சொல்லுவோம்? எங்க மல்டிப்ளை பண்ணும் போது எப்படி எழுதுவோம்? 6 எதால மல்டிப்ளை பண்ணணும்? இப்படி கூட எழுதிக்கோங்க. 6 போடுறேன், அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். 6 எதால மல்டிப்ளை பண்ணணும்? 0.6 மல்டிப்ளை பண்ணணும். குட்டீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. வலது புறம் இப்ப இன்னொரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். 0.06000 அப்படின்னு எழுதியிருந்தா மட்டும்தான் தசம எண்களின் வலது புறம் லாஸ்ட் டிஜிட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் வேல்யூஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க இந்த ஜீரோவை இக்னோர் பண்ணலாம்னா தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க, இந்த ஜீரோவை இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜீரோக்கு அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த நம்பர் கொடுக்கலன்னா நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். பட் இங்க நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பருக்கு அடுத்து வர ஜீரோஸை தான் இக்னோர் பண்ணணும். ஸோ நல்லா கவனிச்சு போட்டுக்கோங்க. ஸோ அப்ப இது என்ன செய்யணும்? 0.06 எதால மல்டிப்ளை பண்ணணும்? 6 மல்டிப்ளை பண்ணணும். டீச்சர் ஒரு டிஜிட் நம்பர் எழுதலாவா இல்ல 2 டிஜிட் நம்பர் எழுதலாம்னா, நீங்க சின்ன பிள்ளைல இருந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர் எழுதிட்டு அடுத்து ஒரு டிஜிட் எழுதிங்க. அர்த்தம் என்னன்னா பெரிய நம்பர் அது 1 டிஜிட்டோ 2 டிஜிட்டோ மேல எழுதிட்டு ரெண்டாவது சின்ன நம்பர் எழுதிய பழகி இருக்கும். ஸோ அதனால அதே ப்ராக்டிஸ் இப்பயும் வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. என்ன போடுவோம்? 6 6 போடுவோம். ரிமைண்டர் 3 அதை இங்க கேரி அவுட் பண்ணுவோம். 0 into 6 becomes 0. 0வோட 3 ஆட் பண்ணா 3 போட்டாச்சா? இப்ப என்னப்பா டவுட் உங்களுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்ல ஒரு டெசிமல், செகண்ட் நம்பர்ல 2 டெசிமல் இருக்கு. திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஒரு டெசிமல், செகண்ட் நம்பர்ல மொத்தம் எத்தனை டெசிமல்ஸ் இருக்கு? 2 டெசிமல் இருக்கு. ஸோ வழக்கம் போல ஏரோ மார்க் போட்டுருவோம், இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடுவோம். ஆனா எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும் அப்படின்னா மொத்தம் 3 டிஜிட், 1 2 3. சரியா? திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் நம்பர்ல ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கு, ரெண்டாவது நம்பர்ல 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. அப்ப நான் மொத்தம் எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும்னா 3 டிஜிட்ஸ் தாண்டி தான் நான் புள்ளி வச்சுக்கணும். பட் எனக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு ஆக்சுவலி எத்தனை வேணும்? 3 டிஜிட் வேணும். அதனாலதான் இங்க 0வை இன்சர்ட் பண்றேன். சரியா? அதுக்கப்புறம் எங்க இப்ப புள்ளி வச்சு செக் பண்ணி பாருங்க. மொத்தம் 1 2 3 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சுக்கனா 1 2 3. இப்பதான் நான் செஞ்ச சம் கரெக்ட். குட்டஸ் இந்த சம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஏன்னா நம்மளே அறியாம தப்பு பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ரோமன் லெட்டர் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த சம்ம செஞ்சிருங்க. சரியா? சிம்பிளா சொல்லக்கூடாது, மேம் 6 தான் மல்டிப்ளை பண்றோம், 6 36 மேம், 6 36 எனக்கு ஆன்சர் கரெக்ட்னு சொல்லக்கூடாது. பட் அவங்க வைக்கிற செக்மேட் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இடத்துல தசமஸ்தானங்களை கரெக்டா வைக்கிறோமான்றதுக்கு தான் இந்த சம். சரியா? அடுத்து போலாமா? ஓகே, இப்ப தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் பார்த்தாச்சு. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் சம் பார்த்துருவோம். ஸோ ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 62.2 0.23 மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபுல்லா ஒரு தசமஸ்தானத்துல மல்டிப்ளை பண்ணும், செகண்ட் சப்டிவிஷன் ஃபுல்லா 2 தசமஸ்தானம். ஸோ கடகடன்னு போட்டுடலாமா? ஸோ டெசிமல் இல்லாம கன்சிடர் பண்ணா 622 23 எங்க டக்குன்னு பெருக்குங்க பார்ப்போம். நீங்க பெருக்குறீங்களா? நான் பண்ணவா? நான் வேகமா பண்ணிடுறேன். 3 2s are 6, 3 2s are 6, 6 3s are 18. சரியா? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில என்னது பிளஸ் சிம்பிள் போட்டுருவோம். 2 2s are 4, 2 2s are 4. நான் ஸ்பீடா செய்யறதுனால எல்லாமே கரெக்டா செய்வேன்னு நினைக்க கூடாது, நீங்களும் கிராஸ் செக் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் 6 2s are 12. அப்ப ஆட் பண்ணுங்க. 6 plus 4 10, 0க்கு ரிமைண்டர் 1 கேரி அவுட் பண்ணுவோம். 8 plus 1 9, 9 plus 4 13. ஸோ ரிமைண்டர் 1, 1 plus 1 2, 2 plus 2 4, 1. ஸோ எப்படி ரீட் பண்ணுவோம்? 14,306. தமிழ்ல 14,306. ஸோ இப்பதான்ப்பா நமக்கு செக்மேடே இருக்கு. எங்கப்பா அந்த டெசிமல் வைக்கணும் அப்படின்னா பாடின பாட்டே பாடிடுவோமா? அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஒரே ஒரு தசமஸ்தானம் இருக்கு,
செகண்ட் நம்பர்ல 2 தசமஸ்தானம் இருக்கு. ஸோ மொத்தம் இதுல 1 அதுல 2. அப்ப எத்தனை தசமஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 தசமஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும்னா அரை மார்க் போடுறோம், இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடுறோம், ரைட்ல இருந்து லெஃப்ட் போறோம், வலது புறத்துல இருந்து இடது புறமா போனா 1 2 3. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? 14.306 எழுதணும். அப்ப ஃபைனல் ஆன்சர் இங்க எழுதிடுவோமா? ஃபைனல் ஆன்சர் என்னது? 62.2 0.23 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே எழுதிடுறேனே, 14306. ஸோ எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும்? 3 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சா ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா 14.307. சரியா? ஆன்சர் 14.306. சாரிம்மா, 14.306. இதான் இந்த சம்முக்கு ஆன்சர். சரியா? அடுத்த சம், 6th சம் சொல்லுங்க. 1.02 0.05 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 102 போடுவோம். லாஸ்ட் டிஜிட் என்னது? 05 எங்க மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல 05 போடணுமா இல்ல வெறும் 5 மட்டும் போடணுமா? ஞாபகம் இருக்கா? தசமஸ்தானங்கள்ல முதல் டிஜிட் 0னா அதுக்கு அடுத்த டிஜிட்டும் 0 வந்தாதான் இக்னோர் பண்ணணும். அதுக்கு அடுத்த டிஜிட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அதை 05 தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 5 2s are 10. 10க்கு 0 போடுவோம், மிச்சம் 1. 0 into 5 0, 0 plus 1 1. இங்க 5 போடுவோம், அடுத்த ரோல 0 0 0. ஸோ ஆட் பண்ணா என்ன வரும்? 0 1 5. இந்த 0 அப்படியே போடணும், இந்த 0 போடாம விடக்கூடாது. சரியா? ஸோ கவுண்ட் பண்ணிருங்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ. இதுல எத்தனை இருக்கு? 1.02 எதால மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? 0.05 மல்டிப்ளை பண்ணிருக்கோம்னா இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும்? மொத்தம் எத்தனை டிஜிட்? 1 2 3 4. அப்ப 4 டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் பிளேசஸ் வச்சா எப்படி எழுதியிருப்போம்? எங்க அரை மார்க் போட்டுக்கோங்க. 0510 1 2 3 4. ஆல் த 4 டிஜிட்ஸ் தான்ப்பா இருக்கு. அப்ப இங்க புள்ளி வைக்கணும். இந்த 0க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும்னா ஹோல் நம்பர் நமக்கு இல்லைன்றதுனால இங்க 0 வச்சிருக்கேன். ஸோ இதை 0.0510 எழுதலாம். இல்ல மேம் அப்படின்னா நீங்க டைரக்டா ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு இந்த பாயிண்ட நல்லா வச்சு எழுதிக்கோங்க. சரியா? 0.0510. முடிச்சாச்சா? நீங்க லாஸ்ட் 3 சம்ஸ கடகடன்னு செஞ்சிடலாமா? ஓகே, இங்க செய்யலாம். 7th Roman letter in the sum. 7th sum 10 10.05 எதால மல்டிப்ளை பண்ணோம்? 1.05. ஸோ 1005 105. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு. பட் இருக்க இருக்க நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ கவனமா செஞ்சுருவோமா? என்ன செய்யுங்க? 5 5s are 25க்கு 5 போடுவான், ரிமைண்டர் 2 இங்க கேரி அவுட் பண்ணுவோம். 0 into 5 becomes 0. 0 plus 2 was 2. 0 5. அடுத்த ரோ ஃபுல்லா 1. 0 into 5, 0 into 0, again 0 into 0, 0 into 1. சரியா? 1 2 3 4 டிஜிட்ஸ் தான் வரும். 4 டிஜிட்ஸ்ல ஜீரோஸ் வரணும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ என்ன செய்வீங்க? 5 0 0 1 போடுவோம். ஸோ ஆட் பண்ணா 5 2 5 5 0 1. ஸோ இதை எப்படிப்பா ரீட் பண்ணுவீங்க? யாராவது கரெக்டா ரீட் பண்ண முடியுமா? 1 10 100 1000 எங்க சொல்லி பார்த்து ரீட் பண்ணுங்க. இல்ல மேம் எங்களுக்கு ரீட் பண்ண தெரியல அப்படின்னா ஆக்சுவலி ரீட் பண்ணி பழகிட்டா இட் வில் பி வெல் அண்ட் குட்.
இல்ல மேம் ரீட் பண்ண பழகலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க, தப்பு இல்ல. ஏன்னா இப்ப இதை ரீட் பண்ணணுமா இல்லையான்றது நமக்கு இப்ப அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ கரெக்டா வச்சு போடணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ 10.05 இன்ட்டு 1.05 ஓட ஆன்சர் என்னது? 105.525. நான் ஏன் இடையில ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னு தெரியுதா? இப்படி செஞ்சு பார்த்தாதான் கரெக்டா எந்த இடத்துல டெசிமல் வருமோ அங்க கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். 1 2 3 4. ஷேர் மார்க் போட்டுருங்க, இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. 1 2 3 4னா என்னோட ஆன்சர் என்னது? 10.5525. சரியா? விளக்கம் பேர்லாமா? சரி, உங்களுக்கு ஒரே ஒரு சம் ஹோம்ஒர்க் சம் தரேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. 8th சம் ஹோம்ஒர்க்கு ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல அப்படின்னா நான் சொல்லி தரேன். இப்ப நம்ம 9th சம் போடலாம். இல்ல நான் 8th சம் நான் செய்யறேன், 9th சம் ஹோம்ஒர்க்கா வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 8th சம்மே செஞ்சிடலாமா? கண்டினியூஸா ஹோம்ஒர்க் முடிச்ச மாதிரியே இருக்கும். 101.01 into 0.01. 1010101. எழுதுற ப்ரொசீஜர் எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன்? கொடுத்திருக்க நம்பரை தசமஸ்தானங்கள் இல்லாம பெருக்கிட்டு லாஸ்ட்ல தசமஸ்தானங்கள் எங்க வருமோ அங்க புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ 1ஆல மல்டிப்ளை பண்ண அதே நம்பர் தானே வரும். ஏன் அழகா எழுதிடலாமா? கடை கடனை 10101. சரி, செகண்ட் ரோல என்ன பண்ணோம்? 0ஆல எத்தனை டிஜிட்ஸ் மல்டிப்ளை பண்றோம்? 1 2 3 4 5. அப்ப எத்தனை ஜீரோஸ் பண்ணும்? 5 ஜீரோஸ் பண்ணும். 1 2 3 4 5 ஜீரோஸ் போட்டாச்சு. ஸோ இப்ப ஆட் பண்ணலாமா? இங்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 0ஆல எத்தனை டிஜிட்ஸ் மல்டிப்ளை பண்றோம்? 1 2 3 4 5 ஜீரோஸ். ஸோ அப்ப எத்தனை ஜீரோஸ் இருக்கணும்? 1 2 3 4 5 ஜீரோஸ் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ தசமஸ்தானங்கள் வச்சிருங்க. 101.01 இன்டூ 0.01ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? எனக்கு ஆன்சர் எழுதிடுவோமா? 1 2 டெசிமல்ஸை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. ஸோ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருங்க. 1 2 3 4னா எங்க வரும்? 01.0101. நல்லா இருக்குல்ல சம்மு? ஃபேன்சி நம்பர் மாதிரி. ம், கரெக்டா? நான் பண்ணது ரைட்டா தப்பா? கரெக்டா மாதிரி இருக்கு, ஆனா டவுட்டாவும் இருக்கா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, உங்க புக் ஆன்சர் பார்க்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா 1.0101 தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹோல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி ஹோல் நம்பர்ஸ்க்கு இப்ப நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இப்படி பாக்ஸ் பாக்ஸா இருக்குமா? எங்க டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுங்க, ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னும் போது இப்படி பாக்ஸஸ் மாதிரி இருந்தா முழு எண்ணுக்கு முன்னாடி 0 இருந்தா, சரியா, ஹோல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி 0 இருந்தா இஷ்யூ கிடையாது, அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? டெசிமல் பிளேஸ்ல லாஸ்ட் டிஜிட்டுக்கு அந்த பக்கம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தா அதை இக்னோர் பண்ணிக்கலாமோ, அதே மாதிரி டெசிமல் பிளேஸ்க்கு முன்னாடி ஹோல் நம்பர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி ஒன்னுல என்ன வேணாலும் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஜீரோஸ் இருந்தா அதையும் இக்னோர் பண்ணிக்கலான்றதான் இன்னைக்கு நம்ம படிக்கிற சாரி ஒரு புது கான்செப்ட். சரியா? ஸோ அப்ப இதோட சம்ம ஆன்சர் என்ன? 1.0101. சரியா? ஸோ சக்சஸ்ஃபுல்லா இப்ப நம்ம எதை முடிச்சிருக்கோம் அப்படின்னா 3 பயிற்சி முடிச்சாச்சு. 7th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாரி 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3ல 3 எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. சரி, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் பார்த்தோமா? ஸோ நீங்களே சொல்லிருங்க நெக்ஸ்ட் கான்செப்ட் எப்படி இருக்கும்? டிவிஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் இருக்கும். சரியா? டிவிஷனா என்ன அர்த்தம்? வகுத்தல் முறையில என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் இப்ப நான் ஒரு மைண்ட் மேப் போட்டுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மைண்ட் மேப் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னது? தசம எண்களை வகுத்தல். சரியா? எக்ஸசைஸ் 1.4. சரியா? லாஸ்ட் கிளாஸ் மாதிரியே மைண்ட் மேப் போட்டுருவோமா? சோ எதெல்லாம் வகுக்க போறோம், என்னென்ன மெத்தடால வகுக்க போறோம், ஏதாவது யோசிங்க. ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? 10, 100, 1000 எக்ஸெட்ரா. 10ஆல 100ஆல 1000ஆல வகுக்கணும். சரி, அடுத்து என்ன பார்த்தோம்? டெசிமல் நம்பரை இன்னொரு டெசிமல் நம்பரால டிவைட் பண்ணணும். தசம எண்களை எதால வகுக்க போறோம்? முழு எண்ணால் வகுக்க போறோம். சரியா? தசம எண்களை முழு எண்களால் வகுத்தல். அடுத்து என்ன பார்க்க போறோம்? தசம எண்களை மற்றொரு தசம எண்களால். மற்றொரு தசம எண்களால் வகுத்தல். புரிஞ்சா? என்ன பார்க்க போறோம்? இது வரைக்கும் நம்ம மூணு எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம ஃபோர்த் எக்ஸசைஸோட இன்ட்ரோவை இன்னைக்கு ஒரே ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். தசம எண்களை எக்ஸசைஸ் 1.4ல தசம எண்களின் வகுத்தல் பார்த்திருக்கோம். சரியா? சோ பார்க்க போறது என்னது, எப்படி எல்லாம் வகுக்க போறோம், மாதிரி மூலம் வகுக்கிறதுன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதுக்குரிய வீடியோஸ் நான் காமிச்சிட்டு தான் சம் ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ என்னென்ன நம்பர்? 10ஆல 100ஆல 1000ஆல எப்படிப்பா வகுக்க போறோம். அடுத்து தசம எண்களை முழு எண்களால் எப்படி வகுக்க போறோம். அடுத்து தசம எண்களை மற்றொரு தசம எண்களால் வகுத்தல் எப்படி இருக்கு போகுதுன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். சோ இப்ப நம்ம பாக்குறது டிவிஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ். சரியா? சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, 100, 1000 வச்சு எப்படி டிவைட் பண்ண போறோம்ட்டு. டெசிமல் நம்பர் டிவைட்ஸ் பை முழு என்ன அர்த்தம்னா ஹோல் நம்பர்ஸால எப்படி டிவைட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அடுத்த டெசிமல் நம்பரை இன்னொரு டெசிமல் நம்பரால டிவைட் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். சொல்றது புரியுதா? சோ இது வரைக்கும் படிக்க போறதுக்குரிய எல்லா மைண்ட் மேப்ஸும் நான் சொல்லிட்டேன். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டினா கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாம். கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாமா? ஓகேவா? சரி. தேங்க்யூ குட்டர்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.